ஹலோ மக்களே, சூப்பர் ஸ்டாருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ரீனி வந்து நமக்கான விஷயத்தை கொடுத்துருக்காரு. இந்த போஸ்ட் பண்ணது ஸ்ரீனி தான். விஜயோட அசிஸ்டண்ட் இருக்கார்லே அவரே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவார்டு வாங்கின கையோட விஜய் வந்து எம்ஜிஆர் இன்ஸ்டியூட்டுக்கு போயிருக்காரு, யூனிவர்சிட்டிக்கு போயிருக்காரு. அங்கே பின்னாடி இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்கூல் பசங்க. கெஸ்ட்டாக போயிருக்காரு, ஈவெண்ட் மாதிரி இருக்குது, அது கெஸ்ட்டாக போயிருக்காரு. அங்கே வந்து நம்ம ஸ்ரீநிதி அங்கே எடுத்து ஃபோட்டோ போட்டிருக்காரு. ஏன் அவார்டு வாங்கின கையோட போயிருக்காங்க அப்படின்னா, அவார்டை வந்து கலாட்டாவில் வாங்கின அவார்டை வந்து அந்த சீல்டு மாதிரி கொடுத்துருப்பாங்கள்ல, அதை வந்து நம்ம ஸ்ரீனி கையில் வச்சுருக்காரு. அந்த நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அதோடு போயிருக்காங்க. போயிட்டு பயங்கரமாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதே செம்ம அவ்வளோ வரவேற்பு. சூப்பர் ஸ்டார் தான் விஜய். சூப்பர் ஸ்டார் மாதிரி போயிட்டு அவருக்கான இடத்துல உட்காந்து அந்த ரசிகர்களோட அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து நல்லா பேசிட்டு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. பயங்கரங்க. அவருக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காங்க. பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சூப்பர், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. இந்த வீடியோ போடுறது அவ்வளோ சந்தோஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன் நான். ஆனால் கெஸ்ட்டாக போயிருக்காங்க. செம்ம சூப்பர் விஜய். நம்ம இந்த வீடியோவுக்கு வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்ரீனிக்கு தான் நன்றி சொல்லணும். ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீனி வந்து சூப்பராக செம்மையாக வந்து போட்டிருக்காரு. சூப்பர் ஸ்ரீனி, நல்ல நல்ல விஷயங்களாக பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். விஜய் சூப்பர், பயங்கர சூப்பர் ஸ்டார் மாதிரி வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ ஒரு இது. அந்த லிஃப்ட்லேருந்து வர்றப்போ பாருங்களேன், அவ்வளோ ஒரு பயங்கர வரவேற்பு. எல்லாருமே வந்து ஸ்கூலில் வந்து ஈவெண்ட்டு போவாங்க, சும்மா ஏதாவது அது ஷோவுக்கு போவாங்க, அங்கிட்டு போவாங்க, இங்கிட்டு போவாங்க அப்படி. ஆனால் இதில் வந்து செம்மங்க, சூப்பரு, பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருக்காரு நம்ம சுவாமி.